பேப்பரை திறந்தா டெய்லி நம்ம நியூஸ் தான். பேப்பரை கிழிச்ச அறிக்கைய கிழிச்சாங்கன்னு. காலையில கூட 100 தாய்மார்கள் வந்து அழுதுட்டு போனாங்களே. அவங்களா எங்க வந்தாங்க? எல்லாம் ஏன் ஏற்பாடுதான். நீங்க எங்க இருந்து பாத்தீங்க? பால்கனில இருந்துதான். அவங்க என்னைக்கு கீழ இருந்து பாத்துருக்காங்க? எப்பவுமே மாடியில இருந்து பாக்குறதா பழக்கம். நாகராஜன், ஆல் இந்தியா கம்பெனில இருந்து ஆள் வருது. ஐயோ நாகராஜன், சீக்கிரம் அந்த பேண்டேஜ் எடுத்து எனக்கு மாட்டி விடுங்க. வந்துட போறாங்க. சீக்கிரம் சீக்கிரம் குடுமா. ஐயோ சீக்கிரம். ஐயோ தொடாதயா. சாரி சாரி. நீங்க வரீங்கன்னு தெரிஞ்சதும் மேடம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வாங்க. வாங்க. நீங்க ஏமா வந்தீங்க? நான் வந்து இருப்பேன்ல. ஐயோ உங்களுக்கு என்ன கேரி கூட. ஹாய் சிந்து. ஹலோ. குட் மார்னிங். மார்னிங். சிந்து, காலேஜ் டே ஃபங்க்ஷன்ஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்கு? வேலையெல்லாம் மும்முரமா நடந்துட்டு இருக்கு. பிரிசைட் பண்றதுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் லட்சுமி கூப்பிடலான்னு இருக்கோம். வெரி குட். ஆமா, இந்த வருஷம் உங்க ப்ரோக்ராம் என்ன? ஒரு அற்புதமான விஷயத்தை பத்தி ஒரு கவிதை எழுதியிருக்கேன். அது எந்த அளவுக்கு இந்த ஃபங்க்ஷன் சூட் ஆகும் எனக்கு தெரியல. அத நீதான் மேடையில படிக்கணும். நானா? நோ நோ, உங்க கவிதை நீங்க தான் படிக்கணும். இல்ல, மேடைனா எனக்கு கொஞ்சம் கூச்சம் ஜாஸ்தி. எத்தனை நாளைக்கு இப்படி கூச்சப்பட்டுக்கிட்டே இருப்பேன்? குட் மார்னிங். குட் மார்னிங். சௌக்கியமா இருக்கீங்களா? நாமெல்லாம் வருங்கால டாக்டர்கள். அடுத்தவங்க சௌக்கியத்தை பத்தி தான் விசாரிக்கணும். அது சரி, நம்ம மாதிரி டாக்டருக்கு படிக்கிறவங்களுக்கு கூச்சம் இருக்கலாமா? கூடாது. இருக்குதே, ஏகப்பட்ட கூச்சம் வச்சிருக்கான். இது பாருங்க, சொல்ல வேண்டிய விஷயத்தை தெளிவா சொல்லணுமா வேண்டாமா? சொல்லணும். சொல்ல மாட்டேங்கிறானே, உடனே தட்டிடுவான். ஏய், நீயா சொல்லிடுறியா இல்ல உன் சார்பா நான் சொல்லவா? இப்ப வேணாங்கிறியா? என்னது? ஒண்ணு இல்ல, அவன்தான் வளர்றான். வளர்றானா? உண்மையை சொன்னா வளர்றானா? ஆமா, நான் வளர்றேன் சில நேரங்கள்ல. நம்ம ப்ரொஃபசர் மாதிரி. ஆமா, உங்க செட்ல இன்னொருத்தர் எங்க காணோம்? யார் அது? ஓ, சதீஷா? அவன் வேற எங்க இருப்பான்? பிளே கிரவுண்ட்ல விளையாடிக்கிட்டு இருப்பான். அவன் ஒருத்தன் ஏன் தான் கடவுள் கொடுத்த உடம்பை இப்படி கஷ்டப்படுத்திக்கிறானோ தெரியல. என்னடி பிராக்டிஸ்ல எப்படி இருக்கு? எல்லாம் ஓகே. அங்க பாத்தியா, சதீஷ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. Hi, how are you? Fine, thank you. சதீஷ், இந்த வருஷமும் நீங்க தான் காலேஜ் சாம்பியனா வரணும். முயற்சி பண்றேன். முயற்சி பண்றது இல்ல, கண்டிப்பா நீங்க தான் வரணும். என்ன இவ்வளவு கண்டிப்பா சொல்றீங்க? இல்ல, நீங்க காலேஜ் சாம்பியனா வரணும். அந்த ராஜுவோட பேரஞ்ச முகத்தை பார்த்து நான் கை கொட்டி சிரிக்கணும். இல்லனாலும் அவன் மூஞ்சி அப்படித்தான் இருக்கும். அதுலயும் உங்களை பார்த்துட்டா கேட்கவே வேணாம். ஈட்டி எரிச்சுன்னா மாடு விரட்டிட்டு இருக்கான் பாருங்க. இது வேண்டாம், நம்ம லெவலுக்கு இது ஒத்து வராது. அப்படிங்கும்போது என்னடா எழுதியிருக்க? இனிய தென்றலே இரு கைகள் வீசிவா. என்னடா வரி இது? இது கைய வீசிவா கால வீசிவான்னு அவ என்ன கவாத்தா பழகுறா? மறைமுகமா லவ் லெட்டர் எழுதுன மாதிரி இருக்கணும்டா. நீ கவிதை மாதிரி எழுதிக்கிட்டு இருக்கிற. அவ கேட்டா தன்னைத்தான் வர்ணிக்கிறான்னு அவளுக்கு மட்டும் புரியணும், வேற யாருக்கும் புரியக்கூடாது. பொதுவா நீ கவிதை எழுதுனா யாருக்கும் புரியாது. இது குறைந்தபட்சம் அவளுக்கு மட்டுமாவது புரியணுங்கிற. எங்கேயாவது ஒரு இடத்துல அவ பேரை சேர்த்து விடுறா. டேய், அவ பேரை ஸ்ட்ரெயிட்டா சொல்லக்கூடாதுடா. ஸ்ட்ரெயிட்டா பேர் சொல்லக்கூடாதா? அவ பேரு சிந்து. இதை எழுதிக்க. சிந்து நதியின் இசை. இது பாரதியார் பாட்டுடா. ஓஹோ, அவர் நமக்கு முந்திட்டாரா? இப்படி வச்சுக்க. நான் ஒரு சிந்து. என்ன தலையை கவுந்துட்டான்? இது சினிமா பாட்டு. விட மாட்டாங்களே. ஏய், கிளாஸ கீழ வை. இதையா? இது வெறும் கிளாஸ் இல்லடா, கற்பனை தடாகம். கவிதை எழுதும் போது இதை அடிச்சாதான் கற்பனையே புரளும். கவிதை எழுதுறோம் நான்டா. இருக்கட்டுமே, பார்ட்டி ஆரம்பிக்கும் போது பார்த்தது இல்லையா நீ? Cheers for your health அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க குடிச்சிருவானுங்க. அது மாதிரி for your கவிதை நான் குடிக்கிறேன். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இது பெரிய விஷயம். கவிதை எழுதிக்கிட்டு இருக்கோம், உனக்கு புரியாது. ஆமாமா, சாப்பிடுறியா? உருப்படவே மாட்டீங்கடா. மேதைகள் சொன்னா கேட்க மாட்டீங்களே.
ஆஃப் ஆயிடுச்சா? டேய் மிச்சம் இருக்குடா. நான் கவிதையை கேட்டேன்ப்பா. ஓஹோ. ஓஹோ. டேய் என் லுங்கிய பாத்தீங்களா? என்னடா இது? கற்பனை ஊத்து பெருக்கெடுத்து வரும்போது இப்படி டிஸ்டர்ப் பண்ணா எப்படா கவிதை வரும்? லுங்கிய பாத்தியா, அங்கேயே பாத்தியா? நீ இது வரைக்கும் தான் எழுதியிருக்க? அடுத்த வரி. டேய் இது ஏன் லுங்கி தானே? ஆமா. இப்ப என்னன்ற? டேய் நான் குளிக்கிற லுங்கிய கூடுறா. குளிக்கிறதுக்கு தண்ணி தான் வேணும், லுங்கி தேவையில்லை. நீ என்ன இப்ப நீ குடுக்க போறியா இல்லையாடா? இந்த வாங்க. மானங்கட்ட ஜென்மண்டா. முடியாத ஆதாம் என்ன லுங்கியோடைய அலைஞ்சா? அது நீ அடுத்த வரைக்கும் வா. இந்த பத்திரிகைகள் எல்லாம் நம்ம போட்டா எப்ப வர போகுதோ? மேட நிர்வாகத்தை புடிச்சிட்டா வரும். என்னத்த பிடிக்க போறாங்க? என்ன தம்பி, காலேஜுக்கு புறப்பட்டீங்களா? வெளியே கிளம்பியாச்சு. காலேஜுக்கா இல்லையாங்கிறத இன்னும் முடிவு பண்ணல. ஏன், காலேஜ் இருக்குல்ல? காலேஜ் இருக்கு, ஆனா போய்தான் ஆகணுமா? இல்ல, படிக்கிறவங்க எல்லாம் போவாங்களே, அது காலேஜ் தானே? அது மெடிக்கல் காலேஜாவா இருக்கு? கண்டவெல்லாம் படிக்க வர்றான், கேட்டா இந்த கோட்டா அந்த கோட்டாங்கிறான். நம்ம அந்தஸ்துக்கு ஒரு மரியாதை வேணாம்? கவலைப்படாத தம்பி, கம்பெனி நிர்வாகம் நம்ம கைக்கு வரட்டும். நம்ம அந்தஸ்துக்கு தகுந்தபடி தனியா காலேஜ் கட்டிடுவோம். ஆனா அதை கவர்மெண்ட் எடுத்தாலும் எடுத்துக்குவாங்க. இப்ப எடுக்கிறாங்களே. ஆமா, அந்த கம்பெனி நிர்வாகம் நம்ம கைக்கு வருமா? வருமாவா? அடுத்த மேனேஜிங் டைரக்டர் நான் தான். நான் சீட்ல உட்கார்ந்ததும் முதல்ல நமக்கு வேண்டாதவங்களை எல்லாம் டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். அடாடாடாடா, எவ்வளவு நல்ல உள்ளம் பாத்தீங்களா? வந்த உடனே பல பேர் பொழப்ப கிடக்க திட்டம் போடுறாங்களே. அம்மா, அந்த பழைய எம்டிக்கு நல்ல ஆதரவு இருக்காமே. நீங்க ஒண்ணு, மேடத்துக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கு தெரியுங்களா? கல்கத்தாவில இருந்து பம்பாய் வர, டெல்லி டெல்லி வர போன்லயே செல்வாக்கு இருக்குங்க. அந்த காலத்து ஜான்சி ராணி கத்தியத்தான் சுத்துனாங்க. மேடம் போனை சுத்தினா போதும், பல பேருக்கு தலை சுத்திரும். மிஸ்டர் நாகராஜன், Yeah, yeah. கம்பெனி எலெக்ஷனுக்கு நிறைய செலவாகுமே. எலெக்ஷன்னா செலவழி தாங்க செய்யும். கலெக்ஷன் ஆரம்பிச்சிருவோம். இப்ப பணம் கொடுக்கறவனுக்கு நம்ம கம்பெனி நிர்வாகம் கைக்கு வந்த உடனே பல சலுகைகள் அள்ளி வீசிடுவோம். அப்ப கம்பெனி கேடு கட்ட நமக்கு என்னங்க? You are correct. மிஸ்டர் நாகராஜ், எப்படியாவது நிர்வாகம் நம்ம கைக்கு வரணும். வருங்கால எம்டியா நீங்களுமா? எங்க யார்தான் வருங்கால எம்டி ஆகுறதுன்னு ஒரு முறை இல்லையா? அது என்ன எம்டி சீட்டா இல்ல லாட்டரி சீட்டா? உண்மையிலே நல்லா எழுதுறடா. ஹாய், குட் மார்னிங். ஹலோ சதீஷ், குட் மார்னிங். நேத்து ரொம்ப நல்லா பாடுனீங்க, கங்க்ராட்ஸ். பாராட்டுக்கள் எனக்கா அல்லது எழுதின வேணுவுக்கா? உண்மையை சொல்லணும். ரெண்டு பேருக்கும் தான். அழகான கவிதை, அத பாடின விதம் அதை விட பிரமாதம். அதானே பார்த்தேன். எங்க வேணுவை மட்டும் டைரக்டா பாராட்டினா நான் வருத்தப்படணும்னு நினைச்சு என்னையும் கொஞ்சம் பாராட்டுறீங்க. இல்ல சதீஷ், ரியலி நீங்க பாடினப்போ எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடின மாதிரியே. ஐயோ, என்ன புல்லரிக்க வச்சுட்டம்மா. ஏங்க எதையோ சொல்லி என் தொழிலே மாத்திருவீங்க போல இருக்குத. எங்க அம்மா என்னைய டாக்டர் ஆகணும்னு நினைச்சுட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு கெடுத்துடாதீங்க. எப்பா, இனிமே உன் கவிதையை நீயே பாடிக்கோ. எனக்கு பெரிய ஆபத்தாயிரும் போல இருக்குத. வர்றேங்க. ஹலோ சிந்து, கங்க்ராச்சுலேஷன்ஸ். எதுக்கு? நீ காலேஜ் செக்ரட்டரி இருந்ததாலதான் ஃபங்க்ஷன் இவ்வளவு கிராண்டா நடந்துச்சு. ஃபங்க்ஷன் கிராண்டா தான் நடந்தது. ஆனா நீதான் வீணா கலாட்டா பண்ணி அந்த அட்மாஸ்பியரே கெடுத்துட்ட. ஆமா ராஜு, நீங்க செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லை. நம்ம காலேஜ் மதிச்சு அவ்வளவு பெரிய மனுஷங்களா வந்திருக்கும் போது நீங்க கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம நடந்துக்கிட்டீங்க. நம்ம காலேஜ பத்தி அவங்க என்ன நினைப்பாங்க? சாரி சிந்து, எனக்கு இந்த கவிதைனால பிடிக்கிறது இல்ல. கவிதையவா இல்ல அதை எழுதின வேணுமையா? சிந்து, நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் என் வாயே திறந்திருக்க மாட்டேன். ஏன்னா உன் வார்த்தைக்கு நான் அவ்வளவு மரியாதை கொடுக்கறவன். இப்ப மட்டும் இல்ல, என் வாழ்க்கை பூராவும். கொஞ்சம் வழி விடுறியா? நீ எல்லாம் எதுக்கு படிக்க வர்ற? நான் படிக்க வர்றேன்.
என்னடா எழுதுற? கவிதை எழுதிக்கிட்டு இருக்கேன். கெடுத்துட்டியடா. தனியா உட்கார்ந்து போஸ்ட் கொடுத்து காதல் கடிதம் தான் எழுதுறான். நம்ம பையன் தேறிட்டான்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். என் மனசுல மண்ணள்ளி போட்டியடா. என்னது? கவிதை எழுதுற நேரத்துல சிந்துவுக்கு ஒரு காதல் கடிதம் எழுதி போடலாம்ல. ஐயோ, அவன் 7ஆம் கிளாஸ் படிக்கும் போதே ஏகப்பட்ட லவ் லெட்டர் எழுதுறான். நீ இப்படி டயத்தை வேஸ்ட் பண்றியடா. டேய், சிந்துவோட மனசு தெரிஞ்சுக்காம நாம எதுவுமே செய்யக்கூடாதுடா. முதல்ல நீ உன் மனசை திறந்து காட்டு, அப்புறம் அவன் மனசு தன்னால தெரியும். அதை எப்படி ஆரம்பிக்கிறதாண்டா எனக்கு தெரியல. ஐயோ ஐயோ ஐயோ, கொடுமைடா கொடுமை. எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலேங்கிறானே. ஐயோ, உனக்கு எத்தனை ஆரம்பம்டா வேணும்? எழுதிக்க. மேன்மை தங்கிய சிந்துவுக்கு வேண்டாம். வார்டனுக்கு பெட்டிஷன் எழுதியே பழக்கம். அன்பான சிந்துவுக்கு கண்மணியே சிந்து மைடியர் சிந்து வேண்டாம், எனக்கே பயமா இருக்கு. சாப்பிட்டா போவோம். இதய ராணியே சிந்து. டேய், சிந்து ரொம்ப மென்மையானவடா. மென்மை. நெஞ்சின் பஞ்சே சிஞ்சு. எப்படி இருக்கு? சிந்துவுக்கு செல்ல பேரு சிஞ்சு. நல்லா இருக்க? அவகிட்ட நாசுக்கா எடுத்து சொல்லணும்டா. இதை விட நாசுக்கா நீ தர மாட்ட. உனக்கெல்லாம் ஒரு காதல். இதுல என்ன கொடுமை தெரியுமா? உன்ன மாதிரி குழந்தைங்க கிட்ட தான் பொண்ணுங்க நெருங்கி பழகுறாங்க. நானும் இருக்கனே ஒருத்தி. ஐயோ, எவளையாவது பார்த்து குட் மார்னிங் சொன்னா பதில் கூட சொல்லாம திரும்பி போயிடுறாளுங்க. நீ இதே ரீதியில உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருந்த அவ்வளவுதான். நீயே சிந்து கல்யாணத்துக்கு வாழ்த்து மடல் எழுதி நீயே படிக்க வேண்டியிருக்கும். அப்ப நேர்லயே சொல்லிடலாங்கறியா? இல்ல, டெலிபோன் போட்டு சொல்லு. என்னடா கேள்வி இது? காலேஜுக்கு வந்தோம், படிப்பு தான் வரல, காதலாவது வரட்டுமே. காதலி புறப்படு, கடமையாற்று, வெற்றி உணது. விஷ் குட் லக், ஆல் தி பெஸ்ட். மியா கோத்ராபா, ஜப்பான் பாஷை பயந்துராத. இங்க பாரு, இதுக்கு மேலேயும் நீ லவ் பண்ணல, ரூமை காலி பண்ணிரு. வேற ரூம் பாத்துக்கோ. தம் இல்லடா. அறிவு கட்ட முண்டம் அடிக்க வாங்கிட்டு வந்திருக்கான். ஏண்டா அவன் அத்தனை அடி அடிச்சால, ஒரு அடி திருப்பி அடிக்க கூடாது? அடிக்க முடியாமலடா, அடிக்க கூடாதுன்னு தான். கிழிச்ச உன் தைரியத்தை பத்தி எங்களுக்கு தெரியாதா? டேய், நான் நினைச்சா ராஜ்யம் மட்டும் இல்ல, உன்னையும் சேர்த்து உதைப்ப. இழிச்ச வயன் நானும் வாங்கிக்குவேன். ஏன்னா நான் உனக்கு ஃப்ரெண்டு. அங்க உன் ஜம்பம் பலிக்கலையாடா. டேய், எங்கடா போற? இப்பவே போய் அந்த ராஜு பையில பீஸ் ஆகிட்டு வரேன்டா. உட்காரண்ணா. உங்க தைரியத்தை பத்தி எங்களுக்கு தெரியாது. என்னமோ பெருசா குதிக்கிறியா? ஏய், இவன் தைரியத்துக்கு ஒரு டெஸ்ட் வச்சிருமா? பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் கேள்விப்பட்டிருக்கேன். தைரியத்துக்கு டெஸ்டா? எப்படி? அதுக்கு நீயே ஒரு ஐடியா கூட. சரிடா, மார்ச்சுவரில் இருக்கிற ஏதோ ஒரு பணத்து கையில இந்த மோதிரத்தை நான் மாட்டிட்டு வந்துடுறேன். நீ ராத்திரி 12 மணிக்கு தன்னந்தனியா போய் இந்த மோதிரத்தை எடுத்துட்டு வந்துடணும். ஓகேயா? ஓகே. ஓகே தான்டா. எடுத்துட்டு வந்துட்டா உனக்கு 1000 ரூபாய் நான் தரேன்டா. எடுக்காம வந்த நீ எனக்கு 1000 ரூபாய் தரணும். சரி. என்னடாச்சு? எனக்கு 1000 ரூபாய் கிடைக்க போகுது. உனக்கு ஸ்காட்ச் பார்ட்டி மச்சி. நான் குடிக்க மாட்டேன். உனக்கும் சேர்த்து நான் குடிக்கிறேன்டா. என்ன ராகவா, ரொம்ப பிஸியா இருக்கிற போல இருக்கு, ஆளே பார்க்க முடியல. ஆமாங்க. யார் ஆளு? நம்ம வீராசாமிடா. எப்ப செத்தா இருப்பா? இன்னைக்கு காலையில தான். சொந்தக்காரங்க யாரும் பாடி எடுக்க வரல. மார்ச் வரைக்கும் எடுத்துட்டு போறியா? ஆமாங்க. சரி போ. கொஞ்சம் தள்ளிங்க. டேய், ஒரு ஐடியா. என்ன? நம்ம பந்தயத்துக்கு இந்த பாடியே யூஸ் பண்ண என்ன? பரவாயில்லையே, ஓ மரமண்டையில கூட அப்பப்ப நல்ல ஐடியா எல்லாம் வருது. காத்து முத்தன எப்படி கீரைனா, என்னைக்கு எங்க அப்பா அம்மா எனக்கு காத்தமுத்துன்னு பேர் வச்சாங்களோ அன்னில இருந்து இங்க வர பணத்தெல்லாம் நான் தான் காத்துக்கு நிக்கிறேன். யார் ஆளு? நம்ம பட்டாளத்துக்காரர்ல வீராசாமி, அவர்தான். கூட்டாரா? டேய், என்னடா வெறும் கையோட கொண்டாந்து இருக்கிற? பின்ன இங்க வரவன் என்ன சொத்து சொகத்தெல்லாம் எடுத்துக்கிட்டா வருவான்? பேசுவீங்கடா. அவன் உயிரோடு இருக்கும் போது வார்டுலயே எல்லாத்தையும் உருவிடுவீங்க. அவன் செத்ததுக்கு அப்புறம் மொட்டை பணமா கொண்டாந்து இங்க தள்ளிடுவீங்க. அதை நாங்க காவல் காக்கணும். டேய்,
தலைக்காணி அடியில பாத்தியா ஒரு 5-10 கூட தேரல. ரொட்டி கிட்டி வாங்க நான் வச்சிருப்பானடா. ரொட்டி தான் ஆஸ்பத்திரியில கொடுத்துடுறோமே. எங்கடா குடுக்கறீங்க? குடுக்கறதா எழுதுறீங்க. சரி சரி புடி. ஏம்பா பாடி யாராவது சொந்தக்காரங்கிட்ட ஒப்படைக்க வேண்டியது தானே? யாரும் வரல. வரமாட்டானுங்களே. பணம் இருந்தா பணத்தை எடுக்கிறது நீயா நானு அடிச்சுக்குவானுங்க. இல்லாட்டி எட்டி கூட பார்க்க மாட்டானுங்க. தூக்கு. ஒரு காலத்துல இந்த நாட்டை காப்பாத்துறதுக்கு துப்பாக்கி ஏந்தி சண்டை போட்டேன். இன்னைக்கு உன்னை காப்பாத்த யாருமே இல்ல பாத்தியா? கைய மடக்குடா. இவன் ஒருத்தன் உயிரோடு இருக்கும் போது லஞ்சம் வாங்கறதுக்கு நீட்டின கை செத்ததுக்கு அப்புறம் மடங்க மாட்டேங்குது. வீடு பூரா ராஜினா கடிதமா இருக்கு. சும்மா ஒரு பொழுதுபோக்குக்காக எழுதி பார்த்தேன். எழுதி பாக்குறதுக்கு என்ன ஸ்ரீராம ஜெயமா? ராஜினாமா கடிதங்க யாரு கையிலயாவது கிடைச்சு பேப்பர்காரங்கிட்ட கொடுத்தா உங்க கதி என்ன ஆகுறது? ஒண்ணும் ஆகாது. பேப்பர்ல வரட்டுமே. பரபரப்பா செய்தி வந்தா நமக்கு விளம்பரம் தானே. லைஃப்னா ஒரு த்ரில் இருக்கணும். மே ஐ கம் இன்? த்ரில் வந்தாச்சு. டிஎஸ்பி சார், எங்க வீட்டை மறக்கவே மாட்டீங்களா? மறக்க விட்டா தானே கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு. எப்படி மறக்கிறது? என்ன கம்ப்ளைண்ட்? ஒரு கம்பெனில இருந்து கான்ட்ராக்ட் வாங்கி தரேன்னு பணம் வாங்கிருக்கீங்க. பணமும் தரல, கான்ட்ராக்டும் கொடுக்கல, கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான். எந்த அயோக்கியம் சொன்னது? மாயா அயோக்கியனே வந்திருக்கானா? அடட, நீயா? நம்மாளு. ஏயா நீயே அப்படி செய்யலாமா? பின்ன என்னையா செய்யறது? இல்ல கான்ட்ராக்டும் கிடைக்கல. மேடத்தை பார்த்து நேரடியா நீயே சொல்ல வேண்டியதானே? மேடத்தை பார்த்து பேசலாம்னா பம்பாயில இருக்காங்க, கல்கத்தாவில் இருக்காங்க, டெல்லியில இருக்காங்க. கடைசியில வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு போய் சொல்றீங்க. டிஎஸ்பி சார், இத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இதெல்லாம் பொய்ன்னு நாளைக்கே பத்திரிக்கையில பேட்டி கொடுத்துறோம். பேட்டி கொடுக்கறது இருக்கட்டும், முதல்ல நடங்க. எங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இவங்களும் தானே? இல்ல, நீங்க மட்டும். கமா மேடம், நான் போறேன். ஜாமீன்ல எடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. அவசரப்பட்டு வேற யாரையும் வேலைக்கு வச்சிடாதீங்க. வாயா, அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டக்கு டக்குன்னு மைண்ட் மாறும். லூசு. வணக்கம் சார். வணக்கம் சார். மேடம் எப்படி நிர்வாகத்தை முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு தானே வசூலே நடக்குது. பணம் கொண்டு வந்திருக்கியா? எவ்வளவு? 80,000. கொண்டா. உங்க பேரு? ராஜன். ராஜன். 2 ராஜனா? ஒரே ராஜன். ஒரே ராஜனா? ஒரே ராஜன். 80,000. பணம் தான் கொடுத்துட்டு இல்ல போயா? கொடுத்த பணத்துக்கு ஒரு ரசீது கொடுங்க சார். ரசீதா? ரசீதுக்கு சீதெல்லாம் கிடையவே கிடையாது. ரசீது இல்லாட்டி பரவாயில்ல. கொடுத்த பணத்தை திருப்பி கேக்குறியா? அம்மாவோட ஒரு போட்டோ எடுத்துக்கணும். உதவாங்குவே நீ. விவகாரத்துக்குனே வந்திருக்கியா? ஆரம்பத்துல இருந்து நாங்க ஒரு போட்டோ எடுக்கிறதுக்காக ட்ரை பண்றோம். ஒண்ணும் முடியல. புதுசா வந்தவன் ட்ரை பண்ண வந்துட்டான். போயா? உட்காருங்க ஐயா. உங்க என்ன இப்படி செஞ்சா என்ன? எப்படி? கொடுத்த பணத்துக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு போஸ்டேஜ் செக் கொடுத்துருவோம். ஐடியா கொடுக்கறேன் பாரு. பேங்க்ல பணம் இல்லாம செக் கொடுத்தா முன்ன எல்லாம் பேங்க்ல இருந்து போன் தான் வரும். இப்ப போலீஸே வருது. என்ன உள்ள தள்ளுறதுக்குனே ஐடியா கொடுக்கறியா? அண்ணே வந்தாச்சு. போலீஸா? இல்ல பூனை. 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 ஏண்டா இப்ப பூனைக்கும் வாழ்க்கை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? புடிச்சிடலாம். பூனையவா? நிர்வாகத்தை ஐயா நாங்க புடிச்சாலும் நீங்க விட மாட்டீங்க போல இருக்க. எங்கள் மேடம், எங்கள் மேடம், வருங்கால எம்டி, வருங்கால எம்டி, எங்கள் மேடம், எங்கள் மேடம், வருங்கால எம்டி, எங்கள் மேடம், எங்கள் மேடம், வருங்கால எம்டி, எங்கள் மேடம், வருங்கால எம்டி. எந்திரியா? நான் சீனியருங்க. இங்கெல்லாம் சீனியர் ஜூனியர் எல்லாம் கிடையாது. எந்திரிக்க வேண்டியதுதான். அவர் உடம்புக்கு எந்திரிக்கிறாருல்ல. எங்கள் மேடம், வருங்கால எம்டி, எங்கள் மேடம், வருங்கால எம்டி, எங்கள் மேடம். மிஸ்டர் நாகராஜன். ஓ சாரி. எதுக்கு இந்த காட்டானுகள் இப்படி கத்துறாங்க? காட்டான்னு சொல்லாதீங்க. பணம் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாரும் நம்ம ஆளுங்கதான். ஏடா கூடமா பேசி வசூல கெடுத்துறாதீங்க. முடிஞ்சா 4 வார்த்தை அன்பா பேசுங்க. முடியலன்னா 3 வார்த்தை பேசுங்க. இவர் தான் KS. ஆஹா, படிக்கிறேன். சரி. 3 வருஷத்துக்கு முன்னால எழுதினது
அதேவா படிக்க போறீங்க? புதுசா எழுதி வாங்கி படிக்க கூடாது? நீங்க எதுக்கு இருக்கீங்க? அதுவும் சரிதான். நான் பாடவா போறீங்க? என் சித்தத்தின் சித்தமான செல்வங்களே, யோ, என்ன தத்துவத்தை பேசிட்டாங்கன்னு விசில் அடிக்கிறீங்க? உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதுயா. எனக்கு பதவி ஆசையே கிடையாது. உங்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இவ்வளவு பெரிய பொறுப்பை ஏற்றிருக்கிறேன். உங்களுக்காக என் உடல், பொருள், பாவி. ஆவிங்க சரியா கண்ணு தெரியல. கண்ணாடி போடுங்கன்னா கேக்குறீங்களா? கவர்ச்சி போயிடுமேயா? அதுவும் சரிதான். இல்ல, ஆவி. சொத்து, சுகம், வீடு, வாசல், கார் அனைத்தையும் தியாகம் செய்கிறேன். எப்படியாவது அந்த கம்பெனியை நான் கைப்பற்ற வேண்டும். நான் எம்டி ஆக வேண்டும். அடாடாடாடா, தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஐயா? இவங்களுக்கு பதவி ஆசையே கிடையாது. எல்லாரும் ஊர்ல போய் பருப்புங்க. கம்ப்ளீட்டா ஊரு பூரா நம்ம கொள்கையாத்தான் இருக்கணும். இவங்களுக்கு பதவி ஆசையே இல்ல. விளக்கமா சொன்னேன், இல்லைன்னா உங்களுக்கு புரியாது. கிறுக்கு பசங்க. அந்த மோதிரம் என்னோட தான் நான் ஒத்துக்கிட்டேன். எங்களுக்குள்ள நடந்த பந்தை எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அப்ப கூட அவர் என்ன நம்பலமா? அவர் பார்வையே வேற மாதிரி இருக்கு. என்னமோ ஏகப்பட்ட கொலைகளை செஞ்ச கிரிமினலை விசாரிக்கிற மாதிரி என்ன விசாரிக்கிறாரு. போலீஸ்காரங்கன்னா எப்பவுமே அப்படிதான்ப்பா. என்னம்மா இது? எதிர்த்தாப்புல இருக்கிறது தான் மகன்றது கூடவா தெரியாம போயிடுச்சு? சதீஷ், குற்றவாளிகளை பார்த்தே பழக்கப்பட்ட பார்வப்பாத. அவருடைய கண்கள்ல சட்டத்தின் சந்தேகம் தான் இருக்குமே தவிர சத்தியத்தோட பாசம் இருக்காது. அம்மா, சத்தியமான நிரபராதிமா. நீ எதுக்கும் பயப்படாத சதீஷ். நிரபராதிகளுக்கு நிச்சய நீதி கிடைக்கும். குற்றவாளிகளை தண்டிக்கிற கோர்ட் நிரபராதிகளை காப்பாத்தவும் செய்யும். நீ தைரியமா இரு. என்னெல்லாம் கனவு கண்ட கம்பெனியை கைப்பற்ற முடியலையே. யோ, நீங்களா எதுக்கா இருக்கீங்க? எதுக்கு இருக்கீங்க? என்னால நம்பவே முடியல. நாம எப்படி தோத்தோம்? என்னங்க அது? அவருக்கு ஆதரவு அதிகமா இருந்தது, ஜெயிச்சாரு. இதுக்கு போய் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே. விட மாட்டேன். அந்த ஆளை சீட்ல உட்கார விட மாட்டேன். எப்படி அவரை கீழே இறக்கியே தீருவேன். என்னங்க இது? அவரை கீழே இறக்குறேன்ட்டு என்ன கீழே இறக்கி விட்டுட்டீங்க? என் சபதம் நிறைவேற வரைக்கும் இன்னையில இருந்து என் தலைமுடியை நான் வாழவே மாட்டேன். நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்க. உங்க தலையில இருக்குது நிஜ முடியா டோபாவான்னு கூட தெரியாம அது மேல சபதம் போடுறீங்களே. எல்லாமே டோப்பாவா? நான் எதிர்பார்க்கவே இல்ல. வேற நீங்க எதை எதிர்பார்த்தீங்க? என்னய்யா இந்த கோலத்துல இவங்களை பாக்குறப்ப எனக்கு எவ்வளவு மன கஷ்டமா இருக்கு தெரியுமா? என்னங்க நீங்க இருக்கிறதே கொஞ்சம் ஆதரவு, அதையும் டோப்பாவை கழட்டி போக்கிடுவீங்க போல இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் அவங்கள பதவியில விட்டு வச்சா நாம செஞ்ச ஊழல் எல்லாம் வெளியில வந்துரும். அப்புறம் நீங்க எல்லாம் கம்பி என்ன வேண்டி வரும். நீங்க மட்டும் என்ன தூணா என்ன போறீங்க? எல்லாரும் கம்பிதான். அங்க என்ன முணுமுணுப்பு? இல்ல, நம்ம நிலைமை இப்படி ஆயி போச்சேன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்க மேல ஏதாவது குற்றத்தை கண்டுபிடிங்க. இப்பதான் வந்தாங்க, அதுக்குள்ள எப்படி குற்றத்தை கண்டுபிடிக்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எப்படியாவது தோண்டி கண்டுபிடிங்க. தோண்டி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பெட்ரோலா இல்ல நிலக்கரியா? மிஸ்டர் நாகராஜன், எஸ். கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்க போறீங்களா இல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கவா? யோ, என்னையா நீ அவங்க மேல குற்றத்தை கண்டுபிடினா நீ எங்க மேலே குற்றத்தை கண்டுபிடிக்கிற? யோ, அந்த ஆளு உள்ள இல்லையா? வெளியே போனா பேப்பர் கீப்பர்ல பேட்டியை கொடுத்துற போறான். மேடம், எங்களை எல்லாம் எதுக்கு அவசரம் வர சொன்னீங்க? நம்ம ஆசை கோட்டையெல்லாம் தவிடுபடி ஆயிடுச்சு. அடுத்த வாரம் புது எம்டி போர்டு மீட்டிங்ல ஆண்டறிக்கைய படிக்க போறாராம். அது வருஷம் வருஷம் படிக்கிறதானுங்களே, படிச்சுட்டு போகட்டுமே. அறிவு இருக்கா? எங்க அப்பா அம்மா கூட இப்படி திட்டது கிடையாது. இந்த பொம்பளை கிட்ட மாட்டிக்கிட்டு கண்ணா அப்படின்னாலும் திட்டு வாங்க வேண்டியிருக்கு. சீட்டு சீட்டு. நான் சொல்றத நல்லா கேளுங்க. கம்பெனியோட முன்னேற்றத்துக்காக புது எம்டி பல நல்ல திட்டங்களை போட்டிருக்காராம். எனக்கு தெரியும்யா, அவர் மகா புத்திசாலி. யோ, வர வாங்க நீ. இங்க இருந்துட்டு அவரை புகழ்றியா மேடத்தை புகழ்றியா? அந்த திட்டம் எல்லாம் நிறைவேறினா அவருக்கு நல்ல பேர் வந்துரும். அதனால அவர் அந்த ஆண்டறிக்கையை படிக்க விடக்கூடாது. அதானே மேடம்? எஸ். பாம்பின்கால் பாம்பரியும். அது எப்படிங்க முடியும்? நம்ம சொன்னா அவர் படிக்காம இருந்துருவாரா? அடே,
உங்களை எல்லாம் நம்பி எதிர்காலத்துக்கு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கோம். தம்பி நாகராஜி, போற போக்க பார்த்தா நம்ம ஆளுகள்லாம் தேர மாட்டாங்க போல் இருக்கேன். யோ நீ சும்மாரியா? எஸ் மேடம். எஸ் மேடமா? எஸ் மேடம் ஐயா. மேடத்துக்கு பிடிக்காதான் சொல்லிக்கிட்டு இருக்கிற? வாங்க வாங்க உட்காருங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டீங்களா? எதுக்கு அந்த பையில பாத்துக்கங்க. இன்னைக்கு 2 பாத்துறணும். என்ன சார் ஓரமா போய் உட்காந்துட்டீங்க? என்னால ஓட முடியாது சாமி, அதான் ஒரு சேஃப்டியா கதவோரமா உட்கார்ந்து இருக்கிறேன். எனக்கும் கொஞ்சம் வழி விடுங்க. இருமலுக்கு மருந்து சாப்பிட்டியா? இப்ப இருமல் தான் வரவே இல்ல. பாட்டுப்பா, மைக்கு உடைஞ்சிட போகுது. மைக்கு ஒரு ஸ்டடியாவே இல்லப்பா. கவனிச்சியா? எங்கள் மேடம் வாழ்க! 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 முதலில் மேனேஜிங் டைரக்டர் ஆண்டறிக்கையை வாசிப்பார். அதுக்கு முன்னால நான் ஒரு முக்கியமான பிரச்சனையை பத்தி பேசணும். ஆண்டறிக்கையை வாசிக்கும் பொழுது வேறு எந்த பிரச்சனையையும் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்வதற்கில்லை. அந்த ஆள் வேணும்னா அப்புறம் படிக்கட்டும். என்ன சொன்ன? ஆளா? இங்கு அப்படியெல்லாம் மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது. உங்களுக்காக எங்க பரம்பரை பழக்கத்தை மாத்திக்க முடியுமா? நீங்க கண்டினியூ பண்ணுங்க மேடம். நீங்கள் ஆண்டறிக்கையை வாசிக்கலாம். ஆண்டறிக்கை சென்ற ஆண்டு நம் கம்பெனியின் யார் தடுத்தாலும் இந்த நல்ல அறிக்கையை நான் படிக்காமல் விடவே மாட்டேன். பாத்துட்டு இருக்கீங்க? அமைதி, உங்களுக்குள் அடித்துக் கொள்ளாதீர்கள். அவரது இருக்கையில் அமருங்கள். அமைதி, அமைதி. நம் கம்பெனியின் மரியாதையை காப்பாற்றுங்கள் ஐயா. ஐயா, அடித்துக் கொள்ளாதீர்கள். ஐயா, அமருங்கள் ஐயா. இந்த கூட்டம் ஒத்திவைக்கப்படுகிறது. யார் ஆனர், எனது கட்சிக்காரர் அந்த பெண்ணை கற்பழிக்க முயன்றார் என்பதற்கு நேரில் பார்த்த சாட்சியங்கள் யாரும் இல்லை. இதுவரையிலும் நடந்த குறுக்கு விசாரணையில் தெரிய வருவது என்னவென்றால், எனது கட்சிக்காரர் அந்த பெண்ணின் வீட்டிலிருந்து ஓடி வந்தார், அவ்வளவுதான். உண்மை என்னவென்றால், அந்த பெண் தான் எனது கட்சிக்காரரை கண்களாலும் செய்கைகளாலும் தன் வீட்டுக்குள் அழைத்திருக்கிறாள். இது மற்றவர்களுக்கு தெரிந்தவுடன் பிளேட்டை அப்படியே திருப்பி போட்டு விட்டாள். எனது கட்சிக்காரர் ராஜுதான் தன் வீட்டுக்குள் நுழைந்து தன்னை கற்பழிக்க முயன்றார் என்று. இதுதான் நடந்தது. யுவர் ஆனர், சாட்சிகளின் வாக்கு மூலமோ சந்தர்ப்ப சூழ்நிலையின் தடயங்களோ எனது கட்சிக்காரர் குற்றவாளி என்று கூறவில்லை. ஆகவே அவரை விடுதலை செய்ய வேண்டுமாய் கேட்டுக் கொள்கிறேன். சரி. யோ, மறைக்குதியா? உனக்கு மறைக்குது, இங்க முறைக்குதே. இந்த வழக்கில் குற்றம் சரிவர நிரூபிக்கப்படாததால் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ராஜுவை விடுதலை செய்கிறேன். இது வேற சொல்லி கொடுத்துட்டு போயிட்டானுங்க, பெரிய தொல்லையா இருக்கு. கேஸ உடைச்சிட்டீங்க. இதுக்கு தான் கிருஷ்ணதாச தேடி வரணுங்கிறது. ஒருவேளை இந்த கேஸ் தோத்திருந்தா என் கௌரவம் என்ன ஆகுறது? இந்த கேஸ்ல ஜெயிச்சிட்டோங்கிற தைரியத்துல இதே மாதிரி தவறுகளை அவன் இன்னமும் பண்ணான்னா அவனை என்னால மட்டுமில்ல அந்த ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது. அவனை இனிமேலாவது ஒழுங்கா இருக்க சொல்லுங்க, இல்ல என்னைக்காவது ஒரு நாளைக்கு கம்பி எண்ண வேண்டியது இருக்கும். நாகராஜன் என்ன இப்படி அரம்பாடிக்கிட்டு போறாரு? அதானே, எங்க இவர் சொல்லிட்டு போறத பார்த்தா அடுத்த கேஸ்ல ஆஜராக மாட்டாரு போல இருக்கே. இவர் இல்லன்னா என்ன, இருக்கவே இருக்கு டெல்லி.
ஓஹோ, டெல்லியில வக்கீல் வச்சு வாதாடலாம்னு சொல்றீங்களா? அதுவும் சரிதான்.